சங்கம் வளர்த்த மதுரை மாநகருக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோயில், திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர்ச்சோலை என முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள், 2 படை வீடுகள் மதுரையில் உள்ளனர். இதுபோக மதுரை என்றால் சட்டென நம் நினைவுக்கு வருவது மதுரை மல்லி, நாவிற்கு அறுசுவை சாப்பாடு, சுங்குடி சேலைகள், ஜிகிர்தண்டா போன்றவையாகும். இதில் ஜிகிர்தண்டாவுக்கு முக்கிய இடம் உள்ளது. அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பப்படும் ஒரு குளிர்பானமான ஜிகிர்தண்டா மதுரையின் தனித்த அடையாளமாக இருக்கிறது. மதுரை சென்றால் கண்டிப்பாக ஜிகிர்தண்டா சுவைக்க வேண்டும் என மதுரை பயனர் லிஸ்டில் ஜிகிர்தண்டாவை குறித்து வைத்துக் கொள்வார்கள். இன்று மதுரை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலும் ஜிகிர்தண்டா கடைகள் காளான் போல் பரவி முளைத்து கிடந்தாலும் அது தோன்றிய இடமான மதுரை விளக்குத்தூண் பகுதியில் உள்ள பழமையான கடையில் கிடைப்பது போன்ற சுவை வேறு எங்கும் கிடைக்காத ஒன்றாகும். மதுரையில் 1977ஆம் ஆண்டு தள்ளுவண்டி கடையில் வைத்து ஜிகிர்தண்டாவை அறிமுகப்படுத்தியவர் ஷேக் அப்துல் காதர் என்பவர் ஆவார். தனது ஜிகிர்தண்டாவிற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து விளக்குத்தூண் பகுதியில் தற்போதுள்ள இடத்தில் ஜிகிர்தண்டா கடையை அவர் தொடங்கினார். அதன் பிறகு ஜிகிர்தண்டா மதுரையின் அடையாளமாகவே மாறிப்போனது தனி கதை. பாதாம் பிசின், சர்க்கரை, பால், சேமியா, ஐஸ்கிரீம், கடல்பாசி என பல மூலப்பொருட்களால் தயாராகும் ஒரு ஐஸ்கிரீம் கலந்த குளிர்பானம் இது. ஜிகிர்தண்டா என்றால் இதயத்தை குளிர்விக்கும் என்று பொருள்படும். ஜிகிர்தண்டாவிற்கு புவிசார் குறியீடு. இத்தனை சிறப்புமிக்க மதுரை ஜிகிர்தண்டாவிற்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் ஜிகிர்தண்டாவிற்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளனர். ஏற்கனவே மதுரை மல்லி, மதுரை சுங்குடி சேலை போன்றவற்றுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளனர். புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்தில் உலகளாவிய தனித்துவ அடையாளத்தையும் ஜிகிர்தண்டா பெறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஈரோடு மஞ்சள், காஞ்சிப்பட்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு, தஞ்சாவூர் ஓவியம், தலையாட்டி பொம்மைகள், வீணை, நீலகிரி தேயிலை, பழனி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 61 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு என்பது உணவு, வேளாண், கைவினை, கைத்தறி மற்றும் இயற்கை என 5 வகையான உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புவி சார்ந்த இடத்தையோ அல்லது தனித்துவமான பொருட்களுக்கோ வழங்கப்படும் சின்னமே ஆகும். இது பாரம்பரிய தயாரிப்பு முறைக்கும் அதன் தரத்திற்கும் சான்றாக அமையும். இதன் நோக்கம் அந்த பொருட்களில் போலிகள் உருவாகாமல் தடுத்து குறிப்பிட்ட நிலப்பகுதியின் தயாரிப்பு திறன் உலகளவில் ஊக்கப்படுத்துவதாகும்.